வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி ஊற்றுப்புலத்தில் அரை ஏக்கர் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. வீடு குழாய் கிணறுடன் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொளியை பார்வையிடுவதற்கு முதல்ல இப்பொழுதுதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் பார்வையிட்டு கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், டிக்டாக் இரண்டரையுமே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த காணி பின்பகுதி காணியினுடைய பின்பகுதியில் குளம் காணப்படுது. முன்பகுதியில் அயலும் காணப்படுது. அருகாமையிலேயே அயலும் இருக்குது. நீங்கள் இதில் நேரடியாக பார்வையிடும் பொழுது சுற்றி இருக்கிற அயல் தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வீடு இருக்குது. 2 அறை விராந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் ஒரு வீடும் இருக்குது. நாங்கள் வீட்டை இடையில் பார்வையிடுவோம். இப்போ இந்த காணியை சுற்றி பார்வையிட்டு நாங்கள் இறுதியாக வீட்டை பார்வையிடுவோம். காணியும் ஆக பள்ளமான காணி அண்டு இல்லை பாருங்கள். இதுகளில் தண்ணி இல்லை. ஆனால் காணியினுடைய ஒரு பகுதியில் ஓரளவு பள்ளம் இருக்குது. அதில் இப்பொழுது தண்ணி நிற்குது. நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த பகுதிக்கு நீங்கள் மண்ணடித்து சிறிய வேலை செய்தால் உண்மையிலேயே நல்ல ஒரு காணியாக இருக்கும். நிறைய உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி, இப்படி ஒதுக்குப்புறமான இடத்துல 1 ஏக்கர் காணி இருந்தால் சொல்லியிருந்தீர்கள். அவ்வாறு காணி தேடும் உங்களுக்கு இது 100% உகந்த ஒரு காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பண்ணை போன்ற வியாபார தளங்களை உருவாக்குவதற்கும் இது ஒரு உகந்த காணியாக இருக்கும். நிறைய உறவுகள் பண்டி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு என்று சொல்லி இவ்வாறு உங்களுடைய தேவைக்காக காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அருகாமையிலேயே அயலும் காணப்படுது. உண்மையிலேயே இவ்வாறான காணிகள் பெரும்பாலும் பக்கத்தில் அயல்கள் இல்லாத காணிகளாகவே காணப்படுகின்றது. ஆனால் இந்த காணிக்கு பக்கத்தில் முன்னுக்கு எல்லாமே அயல் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. இந்த காணியில் நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கும் இது ஒரு உகந்த காணியாக இருக்கும். அதாவது வீடும் இருக்குது. மேற்கொண்டு அது திருத்த வேலைகள், சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். 2 அறை விராந்த கிச்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாதாரணமான குடும்பம் வாழ்வதற்குரிய வீடு இங்கே காணப்படுது. அதாவது உண்மையிலேயே கஷ்டப்பட்ட நிறைய உறவுகள் என்னிடத்துல மலிவான விலையில் காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு காணி தேடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் இது ஒரு உகந்த காணியாக இருக்கும். நான் குறிப்பிட்டிருந்தது போல காணியினுடைய பின்பகுதியில் பாருங்கள், கொஞ்சம் பள்ளம் இருக்குது. அதை நீங்கள் மண் போட்டு நிரவிக்கொள்ள வேண்டியிருக்கும். மற்றபடி காணியின் முன்பகுதியில் பாருங்கள், முழுக்களும் கம்பிக்கட்டை, அதாவது கான்கிரீட் தூண் போடப்பட்டு முழுக்கவிலுமே கம்பி அடிக்கப்பட்டிருக்குது. 3 பட்டு கம்பி புது கம்பி அடிக்கப்பட்டிருக்கு. புது தூண் எல்லாம் போட்டு வேலிகள் எல்லாமே வேலை செய்தபடி தான் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு எஞ்சிய வேலைகளை செய்து கொள்ளணும். நாங்கள் இப்போ இந்த காணிக்குள்ளே இருக்கிற வீட்டை போய் பார்வையிடுவோம். முன்னுக்கு கதவெல்லாம் போடப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அழகான கதவை மாற்றி கொஞ்சம் திருத்து வேலைகள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். பாருங்கள், நிலம் சொரசொரப்பு மாதிரி உடைஞ்சிருக்குது. மற்றபடி சிவர்களில் எந்தவித உடையல்களும் இல்லை. நான் இதில் காண்பிக்கும் போது பார்வையிடக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மேலே சீட் போடப்பட்டிருக்குது. சைட் சிவர்கள் எல்லாமே பாதுகாப்பாக நீட்டாக தான் இருக்குது. ஜன்னல் கிரில் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது. பாருங்கள், அடுத்தது நாங்கள் இந்த வீட்டில் காணப்படுகின்ற சமையலறையை போய் பார்வையிடுவோம். முதலாவது அறை பார்வையிட்டோம். நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டு வந்தது சாமி அறை. இதுக்கு நேரவே பாருங்கள் சமையலறை காணப்படுது. சமையலறைக்கு நேர முன்னுக்கு 2வது அறை காணப்படுது. ஒரு சிறிய குடும்பம் வசிப்பதற்கான அளவான ஒரு வீடாக இது காணப்படுது. நீங்கள் மேற்கொண்டு சில திருத்து வேலைகள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். திருத்து வேலைகளை செய்து கொண்டால் ஒரு குடும்பம் வசிப்பதற்கு தேவையான ஒரு அளவான வீடாக இந்த வீடு காணப்படுது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதில் கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். கதைத்து பேசி நல்ல முறையில் இதை வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள். அழைப்பை ஏற்படுத்தி நேரடியாக பார்வையிடுங்கள். பிடித்திருந்தால் உரிமையாளரோட கதைத்து பேசி உடனே நீங்கள் இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும்.
நல்ல பெரிய ஒரு பாலமரமும் நிற்கும் பாருங்கள். நல்ல பாலமரம் இது. உங்களோட வீட்டு தேவைக்கு நீங்கள் அனுமதி எடுத்து வெட்டி எடுத்துக்கொண்டால் நிறைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மரமாக காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல் முழுக்களுக்குமே தூண் வந்து இந்த முன்பகுதியில் முழுமையாக தூண் போடப்பட்டிருக்கு பாருங்கள். தூண் போட்டு 3 பட்டு கம்பி வந்து அடிக்கப்பட்டிருக்கு. தூணும் கம்பியும் புதிதாக போடப்பட்டது பாருங்கள். இதில் பார்க்க நீங்கள் காணக்கூடிய கம்பியெல்லாம் ஒரு கரலும் இல்லை, எல்லாமே புதுசாக வந்து அவர் போட்டு தூணெல்லாம் போட்டு வேலை செஞ்சுருக்கிறார். இதுக்குமே நியாயமான பணம் முடிஞ்சிருக்கும். அது தவிர கிணறு வந்து அடிச்சிருக்கிறார், குழாய் கிணறு. நான் அதில் காண்பிக்கும் போது நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள், அல்லது இப்பொழுது நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். உள்ளுக்கு குழாய் கிணறும் இருக்குது. அது தவிர வீடு 23 லட்சம் என்பது உண்மையிலேயே ஒரு மலிவான விலைக்கு இந்த காணி வந்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகளுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் அழைப்பை ஏற்படுத்துங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விற்பனை செய்து தருவதற்கு எனது யூடியூப் தளம் இயங்கி வருகின்றது. இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் இலங்கையின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு காணி விற்பனை செய்ய இருந்தால் அழைப்பை ஏற்படுத்துங்கள். அந்த காணியை விற்பனை செய்து தருவதற்கு எங்களுடைய யூடியூப் தளம் தயாராக இருக்குது. அதாவது இலங்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி நாங்கள் விற்பனை செய்து தர தயாராக இருக்கிறோம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். இதில் மேலதிக தொடர்பு கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அதுக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணி பிடித்திருந்தால் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேற்கொண்டு நேரடியாக கதைத்து பேசி இந்த காணியை ஒரு நியாயமான விலைக்கு வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.